இந்த நாளும் மன்னாவுக்கு வந்த ஒருவரையும் வரவேற்கிறோம். இந்த நாளும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை பாஸ்டர் டாக்டர் ராபர்ட் தங்கசாமி பாஸ்டர் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுடைய புஸ்தகத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்ல வெரி யூனிக் புக் இந்த பைபிள்லேயே ரொம்ப ரொம்ப விசேஷித்த ஒரு புஸ்தகம் இந்த யோபுவின் புஸ்தகம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நேற்றைக்கு இந்த 6வது வசனத்தோடு கூட முடித்தோம். ஓகே, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ சாத்தான் வந்து ரெகுலரா இஸ் மீட்டிங் வித் காட் அண்ட் அதர் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அதற்குரிய சில அத்தாட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வசனம் 7க்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ பாருங்க, தேவன் வந்து சாத்தானுக்கு வந்து அவருடைய சமூகத்திலே செல்வதற்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கல, பூமியிலே சாத்தான் எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதியும் கொடுத்திருக்கிறதே பார்க்கிறோம். சாத்தான் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பிரதர். என்னுடைய சவுண்ட் கிளியரா கேக்குதா பிரதர் டேனியல்? கேக்குது பாஸ்டர். ஓகே ஓகே. இல்ல யாரோ மைக்க மியூட் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் கோ ஃபார் மியூட். யா, ப்ரொசீட் பாஸ்டர். ஓகே. சோ பாருங்க, சாத்தா எல்லா இடத்துல சுற்றி திரிகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேதுரு இதை சொல்லுகிறதே நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்லுகிறாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். So Satan is always busy in this. அவன் பூமி முழுக்க சுற்றி திரிகிறான். எஸ்பெஷலி தேவனுடைய ஜனங்களை அவன் சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மக்களை பற்றி அவனுக்கு அதிகமாக கவலை இல்லாம இருக்கலாம். they are already on his side. அப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி வீழத்தள்ளலாம் அப்படிங்கிறது சேத்தனுடைய மெயின் எய்மாக இருக்கிறது. ஸோ இதை அவன் எல்லா இடத்துலயும் சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த பேட் நியூஸ் வந்து சாத்தான் எப்பவும் சுத்திட்டு இருக்கிறான், நம்மளை விழத்தள்ளணும், காலை தட்டி விட்டுறணும், நமக்கு ஒரு தீங்கு செய்யணும், நம்மை பாவம் செய்ய பண்ணிடணும், அவன் பக்கமாக நம்ம இழுத்துக்கொள்ளணும், நம்ம தேவனோட விட்டு அகன்று போகணும், நம்ம தேவனை வெறுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இதெல்லாம் சேத்தனுடைய மெயின் எய்மா பர்பஸா இருக்குது. ஆனா இதுக்கடையில ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையை சாத்தான் தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயமாக தேவனுடைய அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22:31 ஆண்டவர் சொல்லுகிறாரு, பின்னம் கர்த்தர், சிமோனே சிமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து சொல்லும் போது, நான் உத்தரவு கொடுக்கல, நீங்க கவலைப்படாதீங்க, அவன் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உத்தரவு கொடுத்துட்டேன், ஆனா உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஸோ Satan has the freedom to do whatever he wants. அதே நேரத்துல we have God's protection அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம இங்க தெளிவாக வாசிக்கிறோம். அதனாலதான் சாத்தான் ஒரு தேவ பிள்ளையை தொடரணும்னு சொன்னா தேவன்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு வந்து அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த தேவன் இது யோபுவை குறித்து கொடுக்கிற இந்த சாட்சி மறுபடியும் ரிப்பீட் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். ஆல்ரெடி 1வது வசனத்துல சொல்லிட்டாரு, அதே 8வது வசனத்துல தேவன் ரிப்பீட் பண்ணுகிறாரு. அதாவது God was so proud about இந்த ஜாப். அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா நம்மை குறித்து இன்னைக்கு தேவன் பெருமைப்படுவாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க எபிரேயர் நிறுவப்பல 11வது அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து எழுதும்போது அந்த பவுல் எழுதுகிறாரு, ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லிக்கொள்ள
தேவன் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. என்ன அழகான ஒரு சாட்சின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, God was not ashamed to identify himself with Abraham, Isaac and Jacob. இன்றைக்கு அவரு நான் ராபர்ட் தங்கசாமியுடைய தேவன் சொல்லி அவர் சொல்லுவாரா? இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்ம பேரை போட்டு பார்த்துக்குவோமே, என்னுடைய தேவன் என்று தேவன் சொல்ல வெட்கப்படுவாரா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இப்போ யோபுடைய தேவன் என்று சொல்ல தேவன் வந்து வெட்கப்படவே இல்லை. யோபுவை குறித்து ரொம்ப ப்ரௌடா இருக்கிறாரு தேவன். சோ இப்படியா பாக்குறோம். அப்போ நீ யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா யோபுடைய வீட்டை சுத்தி சுத்தி சாத்தான் வருகிறான், யோபுடைய மக்களை சுத்தி வருகிறான், யோபுடைய அந்த கேட்ல சுத்தி வருகிறான், யோபுடைய ப்ராப்பர்ட்டியை சுத்தி வருகிறான். சாரி, அவனால பக்கத்திலே போக முடியல, தொடவே முடியல. ஆல்ரெடி நொந்து போய் தான் சாத்தான் வர்றான். அப்பதான் தேவன் கேட்கிறாரு, நீ என்ன சாத்தா, நீ யோபு மேல கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி தேவன் தான் யோபுவை குறித்த ஒரு டாபிக்கை எடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, தேவதாசர்கள் மேலே தேவனும் கவனம் வைக்கிறாரு, சாத்தானும் கவனம் வைக்கிறான்னு பாக்குறோம். அப்ப நாம ரொம்ப கவனமா தேவன் பக்கத்துல இருந்து கொள்ளணும். நம்ம தேவனை விட்டு நம்ம அகன்று போனோம்னு சொன்னா சாத்தானுக்கு நம்ம ஒரு ஈஸி டார்கெட்டாக மாறி விடுகிறோம். ஒரு ஆத்மாவை தேவனும் குறிவைக்கிறாரு, பிசாசும் குறிவைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆத்மா எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் நம்ம நம்முடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும், மற்ற அழிந்து போகிற மற்ற ஆத்மாக்களையும் நம்ம ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறாரு. இந்த சாத்தான் நம்மை கவனிக்கிறான்னு சொல்லி சொன்னா அவன் நம்மை கவனித்து நம்முடைய பிரிவிலேஜை பற்றி ஆச்சரியப்படுகிறான், நம்முடைய பிரிவிலேஜஸ் பற்றி பொறாமைப்படுகிறான், நம்மை குறித்து அவன் கோபப்படுகிறான் அப்படின்னு பாக்குறோம். சில காரியங்களை கொடுத்திருக்கிறேன். அவன் ஏன் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், பொறாமைப்படுகிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் விழுந்து போனவன், ஆனா நாம என்ன செய்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படிதான் பவுல் சொல்லுகிறாரு. ஓகே, மனிதருக்குள்ள சமாதானம், மனிதர்னு சொன்னா எல்லா மனிதருக்கும் அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற சமாதானத்தையும் நம்பிக்கையும் அவன் பார்க்கிறான். அது அவனுக்கு ஆச்சரியம். பாருங்க, நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள தேவதூதர்களே ஆர்வமா இருந்ததாக, ஆச்சரியத்தோடு வானத்திலிருந்து பார்க்கிறதாக 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம். அப்போ சாத்தானுக்கும் ஆச்சரியமா இருக்கும், இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ரட்சிப்பு கிடைச்சது, இவங்களுக்கு எப்படி இப்படி சமாதானமும் நம்பிக்கையும் இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறானே. எப்படியாவது இவர்கள் மேலே குற்றம் கண்டுபிடித்து இவர்களையும் நம்மை போல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற பொல்லாத எண்ணம் சாத்தானுக்குள்ளே எப்போதும் இருக்கிறது. இவருடைய விசுவாசம் உள்ள ஜெபம் தன்னுடைய நாச வேலையை தடை செய்கிறது என்று கோபத்தோட பார்க்கிறான். இன்னைக்கு பிசாசு நிறைய இடங்கள்ல தடை செய்ய அவனுடைய நாச வேலையை செய்ய முடியாம நாம தான் இன்னைக்கு தடை செய்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு ரெடியா இருக்கிறான். இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆனா அந்தி கிறிஸ்து வெளியே வர முடியல, அவன் இன்னும் வேர்ல்ட டேக் ஓவர் பண்ண முடியலன்னு சொன்னா Paul says it's only because of the church. சபை இந்த பூமியில இருக்கிறதுனால தான் அந்தி கிறிஸ்து வர முடியலையா. அப்ப நீங்களே பார்த்துக்கலாம் அவனுக்கு எம்மையில எவ்வளவு கோபம் இருக்கும் அப்படிங்கிறத. என்னைக்கு சபை ராப்சர்ல போகிறதோ அடுத்த நாளே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை என்ன செய்வான், டேக் ஓவர் பண்ணி கொள்வான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சோ நம்முடைய பிரிவிலேஜஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து Satan is very angry and very much surprised and very jealous also. அப்போ நமக்கு இருக்கிற மகிமையின் நம்பிக்கையை கவனிக்கிறான். ஒரு நாள்ல நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம், நம்ம மத்தியானத்துக்கு போவோம், 1000 வருஷம் அரசாட்சியில வந்து ஆளுகை செய்வோம், நம்ம அல்டிமேட்லி நம்ம பரலோகம் போவோம், பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் நம்ம நித்தியமா இருப்போம் அப்படிங்கிறதே சாத்தான் அறிந்திருக்கிறான். அதே வேளையில இது சாத்தானுக்கு இல்லை என்கிறதையும் அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் அவனுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு. அதனால நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், நம்முடைய மகிமையின் நம்பிக்கையை கவனிக்கிறான். அவன் நம்மை கவனிப்பதற்கு காரணம் எப்படியாவது நமக்கு தீமை விளைவிக்க வேண்டும். இந்த காரணங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் தான் என்ன செய்கிறாரு, இந்த யோபை பற்றிய பேச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் சாத்தானுக்கும் உலகிற்கும் யோபு எவ்வளவு பெரிய பக்திமான் என்பதை தேவன் நிரூபிக்க வேண்டும். இந்த யோபு புஸ்தகத்துடைய முதல் 2 அதிகாரங்களை நீங்க வாசிக்காம
3வது அதிகாரத்துல இருந்து வாசிச்சா யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வைஸா தான் பேசுறாங்க, ரொம்ப ரீசனபிளா தான் பேசுறாங்க. ஆனா எல்லாருமே யோபுவை அக்யூஸ் பண்ணி பேசுறாங்க. நீ பாவம் செய்துட்ட, நீ குற்றம் செய்துட்ட, நீ அக்கிரமம் செய்துட்ட, நீ தேவனுக்கு விரோதமா நடந்துட்ட, நீ ஏழைகளை திருடிட்ட, நீ விதவைகளை கொன்னுட்ட, இப்படி எல்லாம் அவனை பார்த்து நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு ஹியூமன் சைக்காலஜி திஸ் இஸ் எவ்ரிவேர். ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க ஏதாவது தப்பு செய்துட்டாங்க அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஸ்பெஷலி பரிசுத்தவான்கள், ஸ்பெஷலி ஊழியக்காரர்கள். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சிக் ஆயிட்டாரு, ஒரு குழந்தை இழந்துட்டாரு அப்படின்னு சொன்னா உடனே ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இவர் என்னவோ பண்ணிட்டாரு, இவர் அக்கிரமம் பண்ணிட்டாரு, இவர் பாவம் பண்ணிட்டாரு, இவர் ஏதோ பண்ணிட்டாரு, இவர் சபையுடைய பணத்தை எடுத்து செலவழிச்சிட்டாரு அப்படின்லாம் என்ன செய்வாங்க, அவர் மேலே குற்றம் சாட்டுவாங்க. அந்த மாதிரி தான் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதே ஆட்டிடியூட்ல யோபுவை பற்றி குற்றம் சொல்றாங்க. அப்போ சோ இந்த முதல் 2 அதிகாரத்தை நீங்களும் நானும் வாசித்து புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை நம்பிடுவோம். பட் இந்த முதல் 2 அதிகாரத்தை வாசித்து நீங்கள் நானும் புரிந்து கொண்டாம் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுகிறத நம்ம நம்ப மாட்டோம், தேவனும் அதை நம்பவில்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, யோபு குற்றமே செய்யவில்லை என்று சொன்னாலும் அது உண்மை அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனிதரே கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சோ யோபுவும் பாவம் செய்திருக்கிறாரு. ஆனா யாருக்கு விரோதமாக அவர் பாவம் செய்தாரோ அவரே என்ன செய்தாரு, அந்த பாவத்தை நீக்கிட்டாரு, கவனிக்கிறது இல்ல. அப்ப நீங்களும் நானும் ஏன் அதை கவனிக்க வேண்டும்? இதை நம்ம அநேக வேலைகளில் புரிந்து கொள்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த பூமியில பாவம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமா தான் பாவம் செய்யணும். ஒரு இளையகுமாரன் தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனான் இல்லையா, அவன் மனம் திரும்பி வரும்போது அவன் என்ன சொல்றான், நான் தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி கொண்டுதான் வருகிறதை பார்க்கிறோம். சோ அதே மாதிரி தாவீது மனம் திரும்பின போதும், நான் தேவனுக்கு விரோதமாக நான் செய்த பாவம் எல்லாம் என் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்போ இவர் பாவங்கள் செய்திருக்கலாம், அதை தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கலாம், ஏதாவது காரியங்கள், அது தேவனே மறந்து தேவனே அதை நீக்கிவிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு சாத்தான் யோபு குறித்து குறை சொல்ல காரணமே இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாம் இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே சாத்தான் எந்த விசுவாசியும் குற்றப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்துல அவன் குற்றப்படுத்த முடியாதபடி நாம் நடந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, யாராவது யோபுடைய நீதியை குறித்து கேள்வி கேட்டா அது தேவனையே கேள்வி கேட்பது போல ஆகும் அப்படி சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, தேவன் இதை கேட்டப்போ சாத்தான் சொல்றான், வசனம் 9:10 பார்க்கிறோம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. பாருங்க, இப்போ சாத்தான் வந்து தேவனையே குற்றப்படுத்துகிறதே நம்ம பார்க்கிறோம். நீங்க தானே இப்படி பண்ணிருக்கிறீங்க, நீங்க தானே அவனை இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, நீங்க உங்க கையை கொஞ்சம் எடுத்துருங்களேன் பார்ப்போம், அவனுக்கு என்ன ஆகுறது, அவன் எப்படி உங்களை தூஷிக்காம இருப்பான் அப்படின்னு சொல்லி தேவனையே குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதே காரியம் இங்க ஒரு பிக்சர் ஒண்ணு போட்டிருக்கிறேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவன் வந்து அவர்களை விசாரித்தப்போ ஆதாம் என்ன சொல்கிறாரு, தேவரீர் தந்த ஸ்திரியானவள் கனியை எனக்கு தந்தாள் அப்படிங்கிறாரு. அப்போ indirectly he is blaming God, he is accusing God. நீங்க தானே இந்த பொம்பளை எனக்கு கொடுத்தீங்க, அவ கொடுத்ததான் நான் சாப்பிட்டேன், இப்ப அதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய ஆர்குமெண்ட்டை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் ஆதியாகமம் 3:12. ஓகே, சோ இந்த அப்போ இவன் என்ன செய்யறான், இவன் யோபுவை இந்த சாத்தான் எப்படி குற்றப்படுத்துகிறான் என்று சொன்னால், நீங்க அவனை நல்லா கவனிக்கிறீங்க, அதனால அவன் உங்ககிட்ட நல்லா இருக்கிறான். நீங்க எப்போ அவனை நீங்க கவனிக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போ அவன் உங்க மேல என்ன செய்ய சார்ந்திருக்க மாட்டான், உங்களுக்கு விரோதியாய் மாறிடுவான் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்தும் 12:10 நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். ஓகே, தி அக்யூசர் ஆஃப் பிரதர்ன்னு சொல்லி சாத்தானுக்கு ஒரு பெயர் வேற கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே தான் இப்பவும் செய்கிறான், தேவனையும் குற்றம் சொல்லுகிறான், அவன் யோபுவையும் குற்றம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
பாருங்க, நீர் கிருபையா இருந்தால் அவன் பக்தியா இருப்பான். அப்கோர்ஸ் இதுதான் உலகத்தின் உண்மை இல்லையா? நீங்க நீங்க உங்க 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 சொந்த லைஃப்ல நீங்க இந்த மாதிரி நிறைய மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஓகே, நீங்கள் தேவை என்னும் போது உங்களை வாழ்த்துகிறார்கள். உங்களுடைய உதவி தேவையில்லை என்னும் போது அவங்க உங்களை உதாசீனம் பண்ணுவாங்க. இது நார்மலா நடக்கிறது. நானும் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க நமக்கு நல்லவங்களா இருப்பாங்கங்க. அந்த ஹெல்ப்பை நிறுத்திட்டீங்க அவ்வளவுதான், நீங்க அவங்களுடைய எனிமி ஆகிடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி கோடிக்கணக்கான இந்த பிசாசு சந்தர்ப்பிச்சிருப்பான். அப்ப அவர்களில் ஒருவன் தான் இந்த யோபு அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைக்கிறானே. ஓகே, அதனால சாத்தான் வந்து தேவனுக்கு கூட்டு இப்படி கேட்டது வந்து ஒரு தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியை அடைக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க, சகரியா 2:5 சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அப்படின்னு சொல்லி தேவன் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓகே, ஸோ இஸ் a wall of fire for us. நம்மை சுற்றி அக்னி மதிலாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதே இதைத்தான் எலிசாவுடைய காரியத்திலும் நம்ம பார்க்கிறோம். சத்துருக்கள் எனிமேஸ் வந்து அந்த மலையெல்லாம் சுத்தி அவங்க நிக்கிறாங்க. கேயாசி பயப்படுறான். ஆனா எலிசா சொல்றாரு, கேயாசி அவங்களோட இருக்கிறவங்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட ஜெபம் பண்றாரு, இவனுடைய கண்களை திறவும் சொல்லி. அப்ப எலிசாவுடைய கண்களை தேவன் திறந்த போது பார்த்தா அக்னிமயமான ரதங்கள் அந்த மலையை சுற்றி இருக்கிறதை அவர் பார்க்கிறாரு. அதே மாதிரி தேவன் தம்முடைய ஜனங்களை சுற்றி வேலை அடைக்கிறார் அப்படின்னு சொல்லி, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று சொல்லி தேவனிடத்திலே யோபு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாரு. அப்போ இந்த தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற பாதுகாவல், ஆசீர்வாதம், இதை குறித்து சாத்தானே இங்க சாட்சி கொடுக்கிறான். இதெல்லாம் நம்ம சாத்தான் தான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய விசுவாசிகளுக்கு இது தெரிவதே இல்லை. அவங்க ஏதோ தங்களுடைய சொந்த திறமையினால, ஏதோ மனிதருடைய உதவியினால எங்க வாழ்க்கை போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விசுவாசிகளே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இன்னைக்கு ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸா இருப்போம்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு தேவனுடைய பாதுகாவல் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த ஒரு ப்ரொடெக்ஷனை யோபு கொடுத்ததுனாலே தான் சாத்தானாலே யோபுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போ இவன் என்ன சொல்றான் 11வது வசனத்திலே, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் அப்படி சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா உம்முடைய கையை நீட்டி தொடுவீரானால் அப்படி சொல்லி இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, பட் நவ் ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் எவ்ரிதிங் ஹி ஹேஸ். அதாவது தேவனுக்கே யோபு இந்த சாத்தான் கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்குது. கையை நீட்டுங்க, அவனை அடிங்க, தொடுங்க, எல்லாத்தையும் ஓகே எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் பண்ற மாதிரி நமக்கு தோணுகிறது. அவ்வளவு தூரம் சாத்தான் ஒரு ஆவேசமாக பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஜோபுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷனை நீங்க ரிமூவ் பண்ணிருங்க, அவனுடைய பிளஸ்ஸிங்கை ரிமூவ் பண்ணிருங்க, அவன் எல்லாரையும் மாதிரி அவனும் தூஷிக்க ஆரம்பித்து விடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இது வந்து சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடுவிலே இருக்கிற ஒரு சேலஞ்சா. தேவன் சொல்லுகிறாரு, இல்ல யோபு என்னை நிராகரிக்க மாட்டான், நிந்திக்க மாட்டான். ஆனா அவன் சொல்றான், இல்ல யோபு உண்மை நிராகரித்து விடுவான், நிந்தித்து விடுவான் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் யோபு மாட்டிக்கொண்டு இன்றைக்கு அவருடைய தலை உருளுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சாத்தானுடைய தைரியம், அவனுடைய திட்டவட்டமான நம்பிக்கை, அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதனால தேவனுக்கு கட்டளை இடுகிறது போல அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்கு போர், அவங்க ரெண்டு பேரில் நடுவில் இருந்த வாக்கு போர் இப்போ பிராக்டிக்கலா செயல்பாட்டாக மாறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. யோபுக்கே தெரியாமல் அவருடைய தலை உருளுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்போ தேவன் என்ன செய்கிறாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி 12வது வசனம், இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். ஓகே, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, ஜோபை சுற்றி இருக்கிற அந்த கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ஷனை தேவன் ரிமூவ் பண்ணல, ஆனா அந்த ஃபென்ஸை என்ன செய்கிறாரு,
கொஞ்சம் லோவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நான் இங்க ஒரு GIF போட்டிருக்கிறேன். உங்க போன்ல நீங்க பார்த்தா தெரியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 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 நாய் வந்து அந்த வேலி மேல அவ்வளவு ஈஸியா தாண்டி போகுது. அந்த மாதிரி தேவன் வந்து வேலியை ரிமூவ் பண்ணல, ஆனா வேலி என்ன செய்யறாரு, அவர் லோவர் பண்ணுகிறாரு. சோ சாத்தான் அது மேல குதிச்சு நீ உள்ள போய்க்கோ என்று சொல்லி அவர் அனுமதி கொடுக்கறதை போல நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த ஃபென்ஸை இன்னும் ஹையாக்குனா என்ன ஆகும், இந்த நாயாலே அதை தாண்டி போக முடியாது. அது மாதிரி ஒரு நாயை போல எப்படியாவது திருட்டுத்தனமா உள்ள வந்துடலாம் அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். தேவனே உதவி செய்கிறாரு. அந்த ஃபென்சிங்க அவர் கொஞ்சம் லோவர் பண்ணி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம், கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணவில்லை. அப்போ தேவன் வந்து தான் யோபை சுற்றி இருந்த போட்டிருந்த வேலையை முற்றும் அகற்றாமல் அதை கொஞ்சம் தாழ்த்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது சாத்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதியை தான் மாத்திரம் கொடுக்கிறாரு. இது என்ன வேணாலும் செய்துக்கோ, புகுந்து விளையாடு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ தேவன் அறியாமல், தேவன் அனுமதியாமல் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கிறோம். இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஒரு ஊழியக்காரர் ட்ராப் அப்படிங்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, but we must know that God's end in this large grant was not to gratify the devil but to glorify himself by making Satan an instrument of his own shame and infamy என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு இவ்வளவு பெரிய அனுமதியை தேவன் வந்து சாத்தானுக்கு கொடுத்திருப்பான்னு சொன்னா அது சாத்தானை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல, தன்னை மகிமைப்படுத்துவதற்காக அப்படி சொல்லி, இதன் மூலமாக சாத்தான் எப்படி வெட்கப்பட்டு போவான் அப்படிங்கிறத சாத்தானுக்கே ப்ரூவ் பண்றதுக்காக தேவன் இதை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்துல பின்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய வட்டாரத்திலே தன்னுடைய வேலையை துவங்கும்படி சாத்தான் என்ன செய்யறான், போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக வேளைகளில் இது ஆவிக்குரிய வட்டாரத்தில் நடக்கிறதுனால இது நம்ம அறிந்து கொள்வதில்லை, ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:12 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறாரு. சோ இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அவங்க என்ன செய்யறாங்க, எப்போ வராங்க, எப்போ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அதனால நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம எப்பொழுதும் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஜோப் இஸ் வந்து கம்ப்ளீட்லி இஸ் அன்அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். தனக்கு விரோதமாய் நடக்கிறது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்பதை அவர் அறியாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக 2 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படி சொல்லி. அப்போ நமக்கு பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது நாம் அதை பொறுமையாய் சகித்து தேவனே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு நம்மை விடுவிக்கும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிறது. அப்போ கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறாரு. So when we do this, ultimately God will glorify us அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனம் டக்கு ஞாபகம் வந்துச்சு, I'll just read it to you. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சோ கொஞ்ச காலம் பாடுகளும் கஷ்டங்களும் உலகத்துல வரத்தான் செய்யும். அதுக்குதான் இன்னைக்கு யோபு நமக்கு முன்பதாக ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. சோ நாம இதை பொறுமையாய் சகித்து நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போது ஒரு நாளிலே அவர் ஸ்திரப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு, நம்ம நிலைநிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ யோபுடைய முடிவையும் கண்டீர்களே அப்படிங்கிறாரு இங்கே யாக்கோபு. எபிரேயர் 3:10 சொல்லுகிறது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. நல்ல கவனிங்க,
இந்த யோபுவுக்கு இதை ஏன் அலோவ் பண்ணுகிறாரு, சாத்தானுக்கு இதை ஏன் தேவன் அலோவ் பண்ணுகிறாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அனந்த ஞானம் யோபுவின் மூலமாக சாத்தானுக்கு, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், அதுதான் சேட்டனுடைய கிங்டம். அப்ப சேட்டனுடைய கிங்டம்க்கு தேவனுடைய அனந்த ஞானம் எப்படி தெரிய வரும்னு சொன்னா, இப்படி பாடுகளை அனுபவிக்கிற நம் மூலமாக தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறத ரொம்ப அழகா நம்ம பார்க்கிறோம். சோ 2 காரியங்கள் இதுல நிறைவேறுது. ஓகே, ஒன்று வந்து பொறுமையா இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு நாம தேவனுடைய அனந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது, அதாவது அனந்த ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது சாத்தானாலே புரிந்து கொள்ள முடியாது அது அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்துது. நம்மாலும் அநேக வேளைகளிலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம் மூலமாக இது இந்த உலகத்திற்கும், உலக அரசாங்கங்களுக்கும், உலக மனிதர்களுக்கும், சாத்தானுக்கும் கடந்து செல்கிறதை நாம பார்க்கிறோம். எனவே யோபுவுக்கு நேர்ந்தவை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் செய்த பாவங்களுக்கான தண்டனை அல்ல, அவர் செய்த தவறுகளுக்கான சீர்திருத்தமும் அல்ல, அவருக்கான ஒரு மீட்பின் செயலும் அல்ல, நீதிக்காக போராடி வெற்றி பெற்றார் என்று ஒரு மகுடம் சூட்டுவதற்காகவும் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேணும். இவரெல்லாம் நேர்ந்ததுக்கு என்ன காரணம்? சாத்தானுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் ஒரு பாடம் புகட்டவும், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தவுமே இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போக வேண்டி இருக்குது. 13ல இருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுலதான் நாம சாத்தான் வந்து எப்படி இந்த யோபுவை அலைக்கழிக்கிறான் அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கிறோம். எத்தனை விதமான பாடுகள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரே நாள்ல 500 ஏறு மாடுகளும் போயிருச்சுது, 75 லட்சம் ரூபாய் கான், 500 கழுதைகள், ஓகே, 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சுது. ஒரு வேலைக்காரர்கள்லாம் செத்து போயிடுறாங்க. 7000 ஆடுகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க. சாரி, மின்னல் தாக்கி வானத்துல இருந்து அக்னி வந்து 7000 ஆடுகளையும் சுட்டு போட்டது. வேலைக்காரங்களும் அந்த அக்னியினாலே அவங்க செத்து போயிடுறாங்க. ஓகே, 7000 ஆடுகள்னு சொல்லி சொன்னா ஒரு 3,50,000 ரூபான்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கேயும் வேலைக்காரங்க சாக்குறாங்க. முதல்ல வந்து சபையரால் வந்த வினை, 2வது அக்னியால் வந்த வினை. அப்புறம் பாத்தீங்கன்னா 3000 ஒட்டகங்கள் சொல்லி சொன்னா ஏறக்குறைய 9 கோடி ரூபாய். அப்போ அப்பவும் வேலைக்காரர்கள் சாகுறாங்க. அப்ப எத்தனை, இது வந்து கல்தையரால் வந்த வினை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளுக்கும் ஒரே நேரத்துல அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. இது பெருங்காற்றால் வந்த வினை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சாத்தான் வந்து சபையர் அப்படிங்கிற ஒரு ட்ரைபை யூஸ் பண்றான். சாத்தான் வந்து வானத்திலிருந்து அக்னியை யூஸ் பண்றான். சாத்தான் பெருங்காற்றை யூஸ் பண்ணுகிறான். சாத்தான் இந்த கல்தையரை உபயோகித்து இப்படிப்பட்ட ஒரு பேரிடரை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு 14,25,00,000 ரூபாய் இவருக்கு ஒரே நாள்ல நஷ்டம் வந்தது மாத்திரமல்ல, அதாவது போகட்டும் சொல்லி விட்டுறலாம். அவருடைய 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும், 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் மாத்திரம் அவங்க மாத்திரம் இல்ல, இந்த 7 குமாரர்களுடைய மனைவிமார் இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, இவங்களுடைய கசின்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இதுல செத்து போகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒண்ணு போட்டிருக்கிறேன், 4 விதமான டிசாஸ்டர்ஸ். ஓகே, யோபுவுக்கு அந்த நேரிட்ட பேரிடர்களை நான் போட்டிருக்கிறேன். பாருங்க, சாத்தானுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அவன் உடனடியாக செயல்படுகிறான், தன் முழு பலத்தோடு செயல்படுகிறான். எவ்வளவு அதிகப்படியான தீமையை விளைவிக்க முடியுமோ அவ்வளவையும் செய்திடறான். ஏன்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு அவனுக்கு தெரியாது. பாருங்க, இந்த உலகத்துல அநேகர் வந்து தங்கள் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரிபடி யூசஸ் an opportunityங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகிக்காத ஒரு 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 கூட்டத்தார் உண்டுன்னு சொன்னா அது விசுவாசிகள் தான். ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, அவருக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. ஆனா நாமெல்லாம் நினைச்ச மாட்டோம், அதை யூஸே பண்ண மாட்டோம். ஒரு ஆத்மாதாயம் செய்யுங்க, 2 பேரை நீங்க டார்கெட் பண்ணுங்க, அவங்களை சர்ச்சை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
அதுக்குரிய ஹெல்ப் எல்லாம் தேவன் கொடுக்கிறாரு. பட் we will never do it. ஆனா சாத்தானும் சரி, உலக மனிதர்களும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. உடனடியா போறான், முழு பலத்தோடு கூட செயல்படுகிறான், மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் டேமேஜை அவை செய்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சாத்தானுடைய வல்லமை நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. தேவதூதர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவன் அளித்துள்ளாரு. அதே மாதிரி சாத்தானும் ஒரு தேவதூதன் தான். அவன் ஒரு தீங்கு செய்கிற தூதன். சங்கீதம் 48:79 சொல்லுகிறது, தீங்கு செய்யும் தூதர்களையும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவதூதனா இருந்தாலும் அவன் தீங்கு செய்கிற தூதன். சோ அவனுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஒரு முறை இந்த கதரேனே என்கிற இடத்துல இருந்த ஒரு 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 பைத்தியக்காரனை சுகப்படுத்தும்படியாக இயேசு போகிறாரு. ஆனா அங்கே போக முடியாதபடி, அந்த பைத்தியக்காரனுக்கு சுகம் கொடுக்க முடியாதபடி போகும்போதே அவருடைய படகை கவிழ்த்து விடுவதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறத நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சோ சாத்தானுக்கும் வல்லமை இருக்கிறது. ஆனால் அது சர்வ வல்லமை அல்ல, தேவனுக்கு தான் சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வசனம் 20, 21, 22 முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, தமிழ்ல பணிந்துன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆங்கில வேதாகம் he worshipped God என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆராதித்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த வசனத்தை வாசிச்சாங்க. முதல்ல 1வது அதிகாரத்திலையும் 8வது அதிகாரத்திலையும் 4 காரியங்களை தேவன் இவரை குறித்து சொல்லுகிறாரு. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று சொல்லி 4 காரியங்களை சாட்சியா சொல்றாரு பாருங்க. அதை விட பெரிய சாட்சி இதுதான். ஓகே, ஏன்னா அந்த சூழ்நிலையிலே கூட அவர் தன்னை தாழ்த்துகிறாரு, தேவனை குறை சொல்லல, தேவனை ஆராதிக்கிறாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யல, தேவனை குறை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். இதுதான் பிகஸ்ட் டெஸ்டிமனி. நம்முடைய பாடுகளுக்கும் கஷ்டங்களும் வரும்போது நாம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்பொழுது யோபு நம்பர் 1 அவர் எழுந்திருந்தாரு. அதாவது யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லல. நல்லா கவனிக்கணும். ஓகே, எனக்கு தேவன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் இருந்துக்குவேன்னு சொல்லி அவர் சொல்லல. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வந்த அந்த மரணத்தை தேவன் தடுத்து அவருக்கு 15 வருஷம் ஆயுசை நீட்டி கொடுத்த போது இந்த நியூஸ் பாபிலோனுக்கு போகுது. அப்போ பாபிலோன்ல இருந்து ராஜா அங்கிருந்து ஆட்களை அனுப்பி வைக்கிறான் இந்த எசேக்கியாவை விசாரிக்க. அப்போ எசேக்கியா பயங்கரமா அவங்க முத்தி தண்ணியிலே தன்னை பெரிய ஆளா காண்பித்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய அரண்மனையை காண்பிக்கிறான், தங்களுடைய இந்த ஆர்மரி இருக்கிற அந்த இடத்தெல்லாம் போய் காமிக்கிறான். காமிச்சிட்டு போன உடனே ஏசாயா சொல்லுகிறாரு, நீ அவங்களுக்கு என்னவெல்லாம் காமிச்ச அப்படின்னு. இவன் சொல்றான், காமிக்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். அதாவது தன்னுடைய சுய பெருமைக்காக எசேக்கியா இதை செய்கிறாரு. அப்போ ஏசாயா சொல்லுகிறாரு, நீ இதை செய்யறதுக்காக நீ வருத்தப்படுவ. ஒரு காலத்துல இதே கல்தேயர் இதே பாபிலோனியன்ஸ் உன்னுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல இருந்து அவன் அடிமைகளாய் கொண்டு போவான்னு சொன்ன போது எசேக்கியா சொன்ன என் பதில் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான பதில் சொன்னாரு. ஓ, அட்லீஸ்ட் என்னுடைய நாட்கள்லயாவது சமாதானம் உண்டா இருக்குமே அப்படிங்கிறாரு. அப்ப மற்றவங்களை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஆனா யோபு அப்படி அல்ல. ஓகே, இது தனக்கு வந்த பாடாக அவர் எடுத்து உடனே செயல்பட ஆரம்பிக்கிறாரு. சால்வையை கழிக்கிறாரு, தலையை சிரைக்கிறாரு. இதெல்லாம் ஓகே, சாதாரணமா நடக்கிற அந்த நாட்கள்ல அவங்க தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் செய்தாங்க. தரையிலே விழுந்து பணிந்து தொழுது கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு பிரஜாதியாரை போல நடந்து கொள்ளவில்லை. பிரஜாதியார் யாராவது செத்து போயிட்டா என்ன செய்வாங்க? ஆதிகாமம் 19:28 சொல்லுகிறது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை, அதாவது டாட்டூயிங், ஓகே, உங்கள் மேலே குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். சோ இதெல்லாம் செய்யல. ஒரு நார்மல் எமோஷனை இங்க இவர் வெளிப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். இவையெல்லாம் நேரிட்ட போது யோபு தேவனை சபிப்பார் என்று சாத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா யோபு தேவனை தொழுது கொண்டது சாத்தானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, அவனுக்கு ஒரு தோல்வி. சோ தேவனை தொழுது கொள்வதற்கு பாருங்க, தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு ஒரு காரணமே அவசியம் கிடையாது.
God is always is worthy of our praises. தேவன் இதை செய்தாதான் அதை செய்தாதான் அவரை தொழுது கொள்வேன் அப்படிங்கல. நம்ம எந்த சூழ்நிலையும் தேவனை தொழுது கொள்வது நம்ம அவசியம். அதைத்தான் டேவிட் செய்தாரு. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தாவீதினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் எல்லா நிலையிலும் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக இருந்தாரு. இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்தோம் இந்த யோபுவாலே போய் தேவனை தொழுது கொள்ளணும் முடியும் அப்படின்னு சொன்னா இது நம்மாலே நம்ப முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகிறது. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். பாருங்க, யோபுடைய ஒரு 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 சுப்ரீம்க்கு ஒரு பிலாசபிய இங்கே நம்ம பார்க்கிறோங்க. ஒரு உச்சக்கட்ட தத்துவத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். எப்படி வந்தேனோ அப்படியே தான் நான் போக போகிறேன். நான் வச்சிருக்கிற எதுவுமே என்னோட கூட வரப்போவதில்லை. அது we all know but we don't realize that. இது நமக்கு மூளையில தெரியும். ஆனா உலக பிரகாரமான ரீதியில எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, நானாக என்னுடைய திறமையினாலே சம்பாதித்தேன் என்று சொல்ல மாட்டேன், என்னிடத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தர் தந்த ஈவு, தகுதி இல்லாத எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் அவருடைய கிருபை என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எஜுகேஷன், உங்களுக்கு இருக்கிற வசதிகள், லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது அப்படிங்கறத இன்னைக்கு நாம உணர்ந்து கொள்வது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறாரு. கொடுக்கிறவருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டு, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலா கர்த்தர் அதை வந்து எடுக்க மாட்டாரு, ஆனா சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கிறேன், அதை நம்ம புரிந்து கொள்வது நல்லது. இன்னைக்கு PDF இதுல வரும், நீங்க லேட்டரா எடுத்து கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். உலகமோ மனிதரோ கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்தாருன்னா இதுதான் அர்த்தம். உலகமோ மனிதரோ கொடுக்கவில்லை, இது பரத்திலிருந்து வந்தது. ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, யோவான் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் நீங்க வாசிக்கலாம், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்வது இல்லை என்று ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது. அதனால இது பரத்திலிருந்து வந்தது, இது ஒரு ஈவு. ஓகே, இட்ஸ் a gift. அப்போ அதை நான் டிமாண்ட் பண்ணவே முடியாது. பை கிரேஸ் தான் இதுக்கு வருகிறது, நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிறாரு. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னா தேவன் என் தேவைக்கு ஏற்றபடி ஏற்ற வேளையில கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. நான் போய் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எனக்கு கொடுக்கிற எதுவும் அவருடைய அன்பின் ஈவாக இருப்பதால் அது எனக்கு விலையேற பெற்றதாக இருக்கும். சோ கர்த்தர் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் நம்ம இதை மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லத்தக்க ரீதியிலே நம்ம ரெடியா இருக்கணும். கர்த்தர் கொடுக்காத எதுவும் எனக்கு வேண்டாம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் லஞ்சம் வாங்கி பிழைக்கிறாங்க, நிறைய பேர் ஷார்ட்கட்ல ஏதாவது செய்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். சில ஊழியக்காரங்கள்லாம் வராங்க. ஜான் ஜெபராஜ் கூட ஒரு மலையாளி ஒரு ஆள் வந்தாரு, ப்ராஃபெட்டா. அந்த ஆள் சொல்றாரு, நாளை காலையில உன் பேங்க் அக்கௌண்ட்ல 65 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. அல்லேலூயா அப்படிங்கிறாரு. ஏங்க, தேவன் கொடுக்காத நமக்கு வந்ததுன்னா இட் இஸ் ஸ்டீலிங் இல்லையா? அப்ப வேற யாருக்கு அக்கௌண்ட்ல இருந்தே எடுத்து கர்த்தர் என் அக்கௌண்ட்ல போட்டுருவாரா? யோசிச்சு பார்க்கணும். சோ சட்டவிரோதமாக எதையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். கர்த்தர் கொடுக்கிறது தான் எடுத்துக்கொள்ளுவேன். மற்றவர்களுக்கு உள்ளதை விட எனக்கு அதிகம் இருந்தால் பெருமைப்பட மாட்டேன். மற்றவர்களுக்கு உள்ளதை விட எனக்கு குறைவாக இருந்தால் நான் அதை இச்சிக்க மாட்டேன். தேவன் யாவற்றையும் எனக்கு தருவதால் நான் அதை அவருக்கு திரும்ப கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். இது நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஓகே, நான் என்கிட்ட இருக்கிறது தேவன் தந்தது தானே, அப்போ ஏன் தேவன் கொடுக்கறதுல நம்ம கை வரவே மாட்டேங்குது? ஏன் நம்மாலே தசபாகம் கொடுக்க முடிவதில்லை? ஏன் நம்மாலே ஏழைகளுக்கு உதவி செய்வது இல்லை? ஒரு ஸ்பெஷல் நீடுன்னு சொன்னா why we are not able to give? நான் இங்க இருக்கிறத யாரையும் சொல்லல, இங்க இருக்கிற யாரும் நல்லா செய்யறவங்களா இருக்கிறீங்க. நான் டாக்கிங் ஆன ஜெனரல் திஸ் திங், அதனால யாரும் கோச்சுக்க வேண்டாம். அப்போ தேவன் கொடுத்தாருங்கிறத நம்ம மறந்தே போயிடுறோம். அதனால ஐ கேன் கிவ் இட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அநேகருக்கு இன்னைக்கு வரவே இல்லை. ஈவை விட ஈந்தவர் தாங்க மேலானவர்.
இன்னைக்கு கத்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வரும், அப்புறம் கத்தரை மறந்துடுவாங்க. இது ஸ்பெஷலி இந்த ஸ்பெஷல் நீடுக்காக வந்து சர்ச்சில் ஜெபம் பண்றாங்க பாருங்க, அந்த நீடு நிறைவேறுகிற வரைக்கும் தாங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி சொன்னா எல்லா ஜெபத்துக்கும் வந்துருவாங்க. அவங்களே கேட்டு கேட்டு வருவாங்க. ஐயோ ராத்திரி பிரேயர் இருக்கா வந்துடுறேன், சாயந்தரம் பிரேயரா வந்துடுறேன், ஃபாஸ்டிங் பிரேயரா வந்துடுறேன், 3 நாள் ஃபாஸ்டிங்கா வந்துடுறேன், ஏன்னா குழந்தை வேணும். ஆனா ஒன்ஸ் குழந்தை உண்டாகி குழந்தை பிறந்த உடனே கம்ப்ளீட்டா கத்தரை மறந்துடுவாங்க. எல்லாம் குழந்தை குழந்தை குழந்தை, டைம் கிடையாது, குழந்தைய கவனிக்கணும், குழந்தைக்கு இதை செய்யணும், அதனால சர்ச்சுக்கு வர முடியாது, மீட்டிங்க்கு வர முடியாது. அப்ப ஈவை விட ஈந்தவரை விட ஈவு மேலானதாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். we have to be very careful in this. அதே மாதிரி ஈவை அல்ல ஈந்தவரை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உலகத்துக்காரங்கள்லாம் இந்த ஆயுத பூஜை எல்லாம் செய்வாங்க. கிறிஸ்டியன் should not do that. ஏன்னா ஆயுதம் நம்மை காப்பாற்றாது, ஆயுதத்தை கொடுத்தவர் தான் நம்மை காப்பாற்றுவார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். 22வது வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இழந்த எதையும் குறித்து யோபு வந்து குறைப்பட்டு கொண்டவே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒப்பாரி வைத்து ஒரு புலம்பல் அவரை எழுதவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். லூக்கா 2:15 சொல்லுகிறது, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இயேசுவே சொன்னாரு. சோ இயேசு சொன்ன இந்த வார்த்தையின் படிதான் இங்க யோபு நடந்து கொள்ளுகிறாரு. எனக்கு இருக்கிற சொத்தோ சுகமோ குடும்பமோ அது எனக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து கொள்ளுகிறாரு. அதனால அவையெல்லாம் போன போதும் தேவனை அவர் குறை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய அசைக்க முடியாத விசுவாசம் தான் தேவனை அவரை குறித்து பெருமைப்பட காரணமாக இருந்தது. ஏன் தேவன் அவரை குறித்து இத்தனை முறை சொல்லுகிறாரு? ஏன் சாத்தான்ட்ட ஒரு சவாலை விடுகிறாரு? ஏன்னு சொன்னால் அவருடைய அசைக்க முடியாத விசுவாசம். ஆபிரகாமும் 100 வயதிலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டது காரணம் அவருடைய அசைக்க முடியாத விசுவாசம் சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய முதல் யுத்தத்தில் சாத்தான் படுதோல்வி அடைகிறான். இன்னும் யுத்தம் போகுது. ஓகே, 38 அதிகாரங்கள் இருக்கிறது. சோ 37 அதிகாரங்கள். இந்த 2ல இருந்து 37, 3ல இருந்து 37 வரைக்கும் தொடர்ந்து இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். சோ இந்த முதல் கட்டத்திலேயே சாத்தான் பயங்கரமாய் தோல்வி அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து யோபுவை பலப்படுத்தினதாக நம்ம வாசிக்கல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் அதை செய்திருப்பாரு. ஏன்னா இயேசு வந்து தேவதூதர்கள் ரைட்டா, இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் வெளியே வந்து சாத்தானை ஜெயித்து அவர் வெளியே வந்த போது தேவதூதர்கள் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ததாக நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி யோபுவுக்கும் செய்திருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கெத்செமனே தோட்டத்திலே இயேசு வந்து தன்னுடைய ரத்தத்தின் வேர்வைகள் ரத்தத்தின் பெருந்தொழிகளாய் விழுகிற மாதிரி மனங்கசந்து அழுது ஜெபித்த போது தேவதூதர்கள் அவரை பலப்படுத்தினதாக நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதர்களும் கட்டாயமாக யோபுவை பலப்படுத்தி இருப்பாங்க, யோபுவுக்கு நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க அப்படி சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அருமையானவர்களே, நல்ல காரியத்தை இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கிறோம், இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருக்கிறோம். யோபு ஆராதித்த தொழுது கொண்ட அதே தேவனைத்தான் இன்றைக்கு நாம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். யோபுவுக்கு வந்த அந்த அந்த இது டெம்டேஷன், ஓகே, டெஸ்ட்ல ஒரு லட்சத்துல ஒரு அளவு கூட நம்ம வாழ்க்கை நமக்கு வந்ததே கிடையாது. நமக்கு லட்சத்துல ஒரு அளவு வந்திருந்தா நம்ம எப்படி முடிச்சிருமோ நம்முடைய வாழ்க்கை முடிவுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சோ இந்த யோபுடைய வாழ்க்கை நமக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அவருடைய வழியை நம்ம பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே இந்த மன்னா டீம்ல இருக்கிற யாராவது சிஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து 2வது அதிகாரத்தை இது பண்ணிருங்க. இது விட்டுறாதீங்க. வந்தவங்க எல்லாம் தொடர்ந்து நீங்க வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God give you a great weekend meetings. மறந்துடாதீங்க. நாளைக்கு அபிஷேக்